நீங்க அடிக்கடி பேசும்போது அவுலியாக்கள் சித்தர்கள் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? இந்த சித்தர்கள் அவுலியாக்கள் இவங்களை நாம நாடுறது ஒரு ரகம்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க நம்மள நாடிட்டாங்க, நம்மள தேடி வராங்க அப்படின்னா என்ன மாதிரி அறிவுகள்? உயிரா இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, எதெல்லாம் செஞ்சாங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருந்ததோ அது நம்ம மனிதனை நம்ம போய் வேண்டும் போது சித்தருக்கு பவர் ஜாஸ்திமா. ரொம்ப சொல்லும் போது பாருங்க புல் அரிக்குது. அப்படி உணர்வு சொத்தை கேளுங்க. அவருக்கு இருக்கிற விஷயத்த எவ்வளோ நல்ல விஷயத்த நீங்கள் ஒன்று ரெண்டு கற்றுக்கணும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நீங்க அடிக்கடி பேசும்போது அவுலியாக்கள் சித்தர்கள் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? இந்த சித்தர்கள் அவுலியாக்கள் இவங்களை நாம நாடுறது ஒரு ரகம்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க நம்மள நாடிட்டாங்க, நம்மள தேடி வராங்க அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும்? ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. அது சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் கம்மி தான், வயசும் கம்மி தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது, என் குருக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நான் இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் இந்த மக்கள் கூட கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். தெய்வம் வழிபாடுறது ஒரு ரகம், சரிங்களா? இப்போ முருகரோ அம்மனோ காளியோ பெருமாளோ ஆஞ்சநேயரோ இதை தெய்வத்தை வழிபடுறது ஒரு விதம். இப்போ அம்மனை கும்பிட்றது, பெருமாளை கும்பிட்றது, ஆஞ்சநேயர் கும்பிட்றது, சாய்பாபா கும்பிட்றது, இந்த மாதிரி தெய்வ வழிபாடு கும்பிட்றது ஒரு விதம். சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு விதம், புரியுதுங்களா? அதே மாதிரி ஆசான்னா நம்மளுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருக்கு குரு தான் ஆசான்னு சொல்லுவாங்க. குருன்றது நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஆசான்கள். அந்த ஆசான்களை வழிபடுறது, குருகளை வழிபடுறது, நம்மளுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குரு மறைஞ்சதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோ வச்சு வழிபடுறது, அவர் சொல்லிக் கொடுத்த வித்தியை வழிகாட்டுறது, இதெல்லாமே ஒரு விதம். இப்போ இந்த சாமியை வழிபடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியஸாகவே சொல்கிறேன், பெருசாக காட்சியெலாம் கொடுக்காது. ஏன்னா அது தெய்வம். அது கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு உன் உடம்புலையும் சக்தி கிடையாது, உன் பலத்துலையும் சக்தி கிடையாது, நீ அதை உணரவும் முடியாது. அது கோடியில் கோடி, புரியுதுங்களா? அதை உணர முடியாது. ஆனால் சித்தர் வழிபாடு பண்ணால் அதை நீ உணரலாம். குருக்கள் வழிபாடு பண்ணாலும் ஆசான்கள் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் அதை உணர முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தரை வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது அவங்களோட கூட்பாடு இல்லாமல் நம்மளால் அந்த இடத்துல போக முடியாது. முதல்ல ஒரு விஷயம். அப்படியும் நம்மளோட கூட்பாடு இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம முழு மனசோடு போய் ஒரு நல்ல விஷயத்த நல்லதுக்காக மனசார நம்ம வேண்டிட்டு வரோம். ஒரு நல்ல விஷயம், புனிதமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஒரு மனிதனாக வாடும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்த நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வைக்க நம்ம வீட்டுக்கு அவங்க வருவாங்க. அது சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. அவங்க வேணால் நம்மள மாதிரி இப்போ அவுலியாக்களும் சரி சித்தர்களும் சரி எல்லாமே மனுஷனாக இருந்து மனுஷனாக வாழ்ந்து தான் மறைஞ்சிருக்காங்க. அப்படின்னும்போது அவங்கவுங்க உயிராக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, எதெல்லாம் செஞ்சாங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு ஆசை இருந்ததோ அது நம்ம மனிதனை நம்ம போய் வேண்டும் போது நினச்சி கொடுக்கணும்னு இருக்கும்போது நம்ம முடிச்சு கொடுக்கணும், இந்த விஷயம் நடக்கணும், இது நடக்கணும், அன்னதானம் போடணும், தாலி எடுத்து கொடுக்கணும், ஒரு 10 பேருக்கு தாலி கட்டு பண்ணி கொடுக்கணும், 100 பேர் சாப்பாடு போடணும், ஒரு அன்னதாசிரமம் நடத்தணும், ஒரு கோவில் கட்டணும், இந்த மாதிரி ஆசையோடு போய் நம்ம மனசார வேண்டும் போது கண்டிப்பாக அதை நடத்தி கொடுக்க நம்ம வீட்டுக்கோ இல்லை அந்த இடத்துக்கோ அவங்களோட கால்படி படும். புரியுதுங்களா? ஏன்னா என்ன கேட்டால் தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க ஒரு ரதத்தில் வளர்கிறாங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களாம் உச்சத்தில் இருக்காங்க. சித்தருக்கு பவர் ஜாஸ்திமா. ரொம்ப சொல்லும் போது பாருங்க புல் அரிக்குது. அப்படி உணர முடியும். நம்மளால் உணர முடியுமா? நம்ம வீட்டுக்குள்ளே சுத்தபத்தமாக உட்காந்து ஒரு விளக்கை வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வச்சுட்டு மனசார வேண்டிங்கன்னா எப்படிப்பட்ட சித்தரையும் காட்சி கொடுக்க வைக்கலாம். எப்படிப்பட்ட சித்தரையும் காட்சி கொடுக்க வைக்கலாம். ஆனால் அதுக்கு உள்ளும் சுத்தமாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். மனசில் இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு உடம்புல இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு எண்ணத்தை சரியில்லாமல் வச்சேன்னா சித்தர் இல்லை, பக்கத்து சித்தப்பா கூட வழி கட்ட மாட்டார். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா சித்தர் உனக்கு காட்சி கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நீ பாக்கியசாலின்னு அர்த்தம். இன்றைக்கும் திருவண்ணாமலை ஜோதி காட்டுறதுக்காக அவ்வளோ பேர் சுற்றுறாங்க. இவ்வளோ பேர் உத்தராட்ச மாலை போட்டுக்கிட்டு சுற்றுற எவனும் பைத்தியக்காரன் கிடையாது. காட்சி கொடுக்க மாட்டாங்களா, நம்ம அவங்க சிவனே போற்றின மாதிரி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லும் போதே வேறு லெவலில் இருக்குமா. அந்த அளவுக்கு உணர்ந்து அந்த அளவுக்கு இறங்கி நம்ம
சுத்தபத்தமாக இருந்து ஆத்மாத்மமாக நம்ம ஃபீல் பட்டு வீட்டில் நம்ம அவங்கள வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அழகாக காட்சி கொடுப்பாங்க, அழகாக வீட்டுக்கு வருவாங்க, நம்மளுக்கு நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி கொடுப்பாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க கஷ்டப்பட்ட சரித்திரமே இல்லைம்மா. கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனால் சர்றன்னு ஏற்றி விடுவார். சீரியஸாம்மா, சாய்பாபா இருக்கட்டும், எந்த பாபாவாக இருக்கட்டும், அவுலியாக்கள் இருக்கட்டும், தர்காவாக இருக்கட்டும், இப்போ இந்து சாங்கிய முடிவு நிறைய சித்தர்கள் இருக்காங்க. எனக்கு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. ஆனால் அந்த எவ்வளோ பேர் இருக்காங்க, சென்னையிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே எங்கேயோ இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம தான்மா கிங்கு. இன்றைக்கும் பாருங்கள், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சேடுங்க ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா கம்பல்சரி ஒரு சித்தர் ஃபோட்டோ தலைமாட்டில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பாய், இருக்கும். ஏன் அவங்களுக்கு காளி தான் அவங்களுக்கு தெய்வமே. ஆனால் காளியர் ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ, விநாயகர் ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ, ஒரு சித்தர் ஃபோட்டோ இருக்கும். இன்றைக்கும் வழிபாட்டுட்டு தான் வராங்க. ஏன்னா சித்தருக்கு முக்கியத்துவம் சேடுங்க கொடுப்பாங்க, நார்த் சைடில் கொடுப்பாங்க. அதை பார்க்க ஆரம்பித்து நம்ம ஆளுங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. சித்தர் வழிபாடு பண்ணலாமா, தெய்வ வழிபாடு பண்ணலாமான்னா தெய்வ வழிபாடு முதல் பண்ணணும். ரெண்டாவது சித்தர் வழிபாடு பண்ணணும். நீங்கள் கோயிலுக்கு மட்டும் போங்க, சித்தருக்கு போகணும். சித்தர் கோயிலுக்கு போங்க, அங்கே எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு உங்கள் சொத்தை மீது அங்கே கொடுக்காதீங்க. அவர்கிட்ட சொத்தை கேளுங்க. அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த, எவ்வளோ நல்ல விஷயத்த நீங்கள் 1-2 கற்றுக்குங்க. அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் சர்சன் மேலே போவீங்க. நம்மளை உயிர் போகிற ட்ரெயினில் கூட ஒரு நொடியில் காப்பாற்றிடுவாங்க. படித்த தெய்வமும் சரி, நம்ம வணங்க சித்தரும் சரி. சித்தர் வழிபாடு பண்ணோன்னா நம்ம வீடு சுபக்ஷமாக இருக்குமா. வீட்டில் எந்த ஒரு பில்லி சூனியம் இது எதுவுமே அண்டாது. அவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக இருக்கும். அதோட வீட்டோட கலையே வேறு மாதிரி இருக்கும், அதோட அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு முதல்ல குத்த வரவங்க கூட சரி அப்படியே ஒன்றுமே இல்லாமல் மறைச்சிருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பாதுகாப்பாக நம்ம கூடயே இருப்பாங்க. நம்மளை முழுசாக நம்புகிறானே, ஆத்மாத்மா நம்ம நம்புகிறானே, நம்ம நம்பிக்கையோடு அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா சில பேர் இன்றைக்கும் எந்திரிச்சா பாபா, உட்காந்தா பாபா, வண்டியில் ஏறினா பாபா, சாய்பாபா அப்படின்னு அவங்களாம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்காங்க. நான் தெய்வம் இல்லைன்னு சொல்ல வரல, தெய்வம் தான் முதல். தெய்வம் படைச்சது தான் சித்தர். பட்டு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். இஸ்லாத்தில் இருக்க அவுலியாக்கள் வழிபாடும் படுங்க. எங்கேயுமே போய் எல்லாமே அவங்க தான் இல்லை, எல்லாத்தையும் உலகத்தை படைச்சது ஒரு பிரபஞ்சம்தான். ஒரே இறைவன் தான், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான். ஆனால் சித்தர் வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டால் 100% பண்ணலாம். பண்ணால் நன்மை உண்டானா 100% டபுள் மடங்கு நன்மை உண்டு. பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள். பண்ணுறவங்க ஆத்மாத்மா உண்மையாக பண்ணி பாருங்கள், உண்மையாக வேண்டுங்க, அவங்களுக்காக வாழுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு பாய். ரொம்ப அருமையான தகவல். சித்தர்களை பற்றி நிறைய பொக்கிஷமான விஷயங்களை மக்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.